ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன vlog அப்படின்னா, நாங்கள் விருத்தாச்சலம் போனோம் இல்லைங்களா, அந்த vlog தான். ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சேன், போட முடியலை. அதான் சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. நாங்கள் வந்து உள்ளே போனோன்னா ஒரு நந்தீஸ்வரர் இருந்தாங்க, அவங்கள கும்பிட்டுட்டு இதுதான் கோயில் உள்ளார. நான் கோயில் உள்ளுக்குள்ளார சுற்றி இருக்கிற சாமி எல்லாத்தையும் ஒரு வீடியோவும், வெளியில் இருக்க சாமி எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சிவன் கோவில், எல்லா சிவனுமே இந்த கோவிலை சுற்றி இருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நம்ம ரொம்ப பிளஸ்டு, நம்ம ரொம்ப லக்கியாக இருந்தால் தான் இந்த சாமி எல்லாத்தையும் ஒரே இடத்த பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கும் இன்னொரு டைம் போகணுன்னு ஆசை தான், ஆனால் போகிறதுக்கு முடியல. இந்த வீடியோ தான் நானே பார்த்துக்கிறேன். இதுதான் வந்து உள்ள அந்த மெயினில் இருக்க சிவனோட கோவில். இதுக்கு வந்து பூஜை பண்ணாரு, பூஜை பண்ணுறாரு பாருங்க. இது ரொம்ப ப்ளசண்ட்டாக, அடிக்கடி எனக்கு ரொம்ப ஏதாவது டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது நான் இதை பார்த்துக்குவேன். நீங்களும் இப்போ பாருங்கள். நமக்கு என்ன கஷ்டம், என்ன கவலை, எதுவாக இருந்தாலும் நம்ம எப்பயுமே வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தோம் அப்படின்னா எப்படி வச்சாலும் அதை விட்டு நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அப்போ தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எனக்கு எப்போல்லாம் கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸாக இருக்கோ அப்போ இந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்குவேன். அப்புறம் அவர் உள்ளுக்குள்ளார படைச்சதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து சுற்றி இருக்கிற தெய்வங்கள், குரு பகவான், அந்த அந்த அது என்னது நிறைய இது மாலை போட்டிருக்காங்களா, அந்த மாலை போட்டிருக்கிறது வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வராங்க எல்லாம். அது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இந்த சாமிக்கு சாத்துறாங்க. இது சாத்துனா வந்து படிப்பு நிறைய நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். இங்கே ஒரு ஐயர் எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கார் இந்த சாமிக்கு படைக்கிறதுக்காக. இது பார்க்க எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்படி தான் இந்த சாமிக்கு ஒரு வேலை படைப்பாங்க போல, எனக்கு இப்போ தான் தெரியும். அப்புறம் இங்கே வந்து விளக்கு போட சொன்னாங்க. இங்கே சைடில் வந்து விளக்கு இருந்தது. அந்த விளக்கு போட்டுட்டு ஆப்போசிட்டில் நாங்கள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மை காட், நிறைய சிவலிங்கம் சைஸில் சின்னதாக நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்தோம். நீங்களும் பாருங்கள், கடைசி வரைக்கும் இருக்குது பாருங்கள். சின்னது பெருசாக நிறைய இருக்குது. அப்புறம் அதுக்கு நேராக ஒரு ரொம்ப இருட்டாக இருந்தது. அது ஒரு விநாயகர், பெருசாக ஒரு விநாயகர் இருந்தது. அதை ஒருத்தவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே முருகன், வள்ளி தெய்வானை எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அவங்கள சாமி கும்பிட்டு, மகிழ் நிலானியும் ஒரு இடத்த உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாமியை ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு போனோன்னா இதுதான் நெக்ஸ்ட்டு அடுத்து இருந்தது. இது வந்து பர்டிகுலராக ஏதோ ஒரு டேஸ் மட்டும்தான் அந்த கோவில் உள்ளுக்குள்ளார இருக்கிறத திறப்பாங்களாம். எல்லா டைமுமே அதை திறக்க மாட்டாங்க போல். அப்புறம் இதெல்லாம் க்ளோஸில் இருந்தாலும் நாங்கள் வெளியிலே சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்துட்டோம். இதெல்லாம் சுற்றி வந்து சின்னதாக சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், இந்த மாதிரி நிறைய சாமி இருந்தது. சுற்றி உள்ளுக்குள்ளார நிறைய தெய்வங்கள் இருந்தது. நிறைய பேர் வந்து வழிபட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் இதுதான் வந்து இது வழியாக தான் வெளியில் போயிடணும் கோவிலுக்கு. இதோட கோவில் முடிஞ்சிடல, இதுக்கு வெளியில் தான் இன்னும் நிறைய சிவன், எல்லா ஊர்லேயும் சிவன், எந்தெந்த திருவண்ணாமலை, காசி அந்த மாதிரி இருக்க சிவனோட எல்லாமே வெளியில் வச்சுருக்காங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்தா வீடியோ ரொம்ப பெருசாக வருது, அதனால் அதை நான் இதில் ஆட் பண்ணலை. இது என்ன சாமின்னு எனக்கு தெரியலை, வீரபத்ரர்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த சாமியை வழிபட்டுட்டு தான் கோவிலை விட்டு வெளி என்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். இதுதான் கோவிலுக்கு வெளியில் வர வாசல். இங்கே வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளுக்குள்ளெல்லாம் விளக்கேற்றுறது, சூடம் ஏற்றுறது, இதுக்கெல்லாம் நமக்கு பெர்மிஷன் கிடையாது. இதுக்கு வெளியில் வந்து உண்டியல், அந்த உண்டியலில் நம்ம வந்து என்ன காணிக்கை செலுத்தணும்னு பார்த்துட்டு செலுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நேராக ஒரு விளக்கு எரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து எல்லா விளக்கும் ஏற்ற சொன்னாங்க. அது ஏற்றிட்டு ஃபைனலாக வந்து நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நவகிரகங்களுக்கு விளக்கு ஏற்றுவாங்க இல்லைங்களா, அது அங்கே இருந்துச்சு. அங்கே விளக்கு ஏற்ற சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து எல்லாருமே சிவனுக்கு விளக்கேற்றுறதுன்னா இங்கே தான் ஏற்ற சொன்னாங்க. நாங்களும் இங்கே தான் ஏற்றினோம். ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கோவிலோட வெளி என்ட்ரன்ஸை சுற்றி வந்துட்டு நவகிரகத்துக்கு விளக்கேற்றணும். இந்த விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப
ரிஸ்க் எடுத்து, ஏன்னா கை ஃபுல்லாகவே வந்து அந்த எண்ணெய் அந்த தீப்பெட்டியில் பட்டுச்சு. இங்கே பாருங்க, மயிலனும் நிலானியும் நான் தான் ஏற்றுவேன் பயங்கர ஃபைட்டு. ஆனால் இல்லை அம்மா ஏற்றுறேன், அவங்க 2 பேருக்கு என்னால் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோவிலை சுற்றி என்ன ஊரோட சிவன் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். நீங்கள் போய் இதை நேரில் பார்த்துட்டு வாங்க. நேரில் பார்க்க முடியலனாலும் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம லைஃப்பில் என்ன நினச்சாலும் மனசுக்குள்ளார அது கண்டிப்பாக நிறைவேறும். இதுதான் இந்த கோயிலோட இந்த பிரகாரத்தோட ஒரு மேப், அவுட்லைன் மேப் அங்கே இருந்தது, அதையும் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.